தமிழ் ஆராய்ச்சி பேரறிஞர் தி.வை. சதாசிவ பண்டாரத்தார். வரலாற்று ஆய்வாளர்களின் பிதாமகனாக விளங்குபவர் வரலாற்று பேரறிஞர் தி.வை. சதாசிவ பண்டாரத்தார். கல்வெட்டுக்களையும் இலக்கியங்களையும் ஒரே கோட்டில் ஆய்வு செய்து இலக்கிய வரலாறு, நாட்டு வரலாறு, சமுதாய வரலாறு ஆகியவற்றை கட்டமைத்தவர். இந்தியாவில் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரே பேரரசு சோழ பேரரசு. அத்தனை புகழ்பெற்ற சோழர்களின் முழுமையான வரலாற்றை தமிழில் முதலில் எழுதியவர். தமிழ் இலக்கியங்களின் வேர்வரை சென்று அவற்றின் காலங்களை மீட்டு வந்து முறையான வயது தந்தவர். இன்று வரை வரலாற்று ஆய்வு மாணவர்களின் மானசீக குருவாக வணங்கப்படுபவர். திருப்புரம்பியம் வைத்தியலிங்கம் சதாசிவ பண்டாரத்தார் அவர்கள் ஆகஸ்ட் 15ஆம் நாள் 1892ஆம் ஆண்டு சோழ தேசமான தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திற்கு வடக்கே மண்ணியாற்றின் வடகரையில் அமைந்துள்ள திருப்புரம்பயம் என்னும் ஊரில் வைத்தியலிங்க பண்டாரத்தார் மீனாட்சி அம்மையார் இணையருக்கு மகனாக பிறந்தவர். வன்னிய குல சத்திரிய பெருங்குடியில் உதித்த சதாசிவ பண்டாரத்தாரின் வம்சாவழியினர் சைவ சமயத்தை பின்பற்றி சிவத்தொண்டை உயிர் மூச்சாக கொண்டு விளங்கினர். பள்ளி படிப்பை தனது சொந்த ஊரில் முடித்த பண்டாரத்தார் உயர்கல்வியை கும்பகோணத்தில் பயின்றார். நற்றிணைக்கு உரை கண்டு புகழ்பெற்ற பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் மற்றும் வலம்புரி பாலசுப்பிரமணிய பிள்ளை ஆகியோரிடம் தமிழ் இலக்கியமும் இலக்கணமும் கற்றுத் தேர்ந்தார். பின்னத்தூர் நாராயணசுவாமி ஐயர் கல்வெட்டுகளின் வரலாறு பற்றியும் அவற்றை ஆராய்வதின் பயன்களை பற்றியும் வகுப்புகளில் அடிக்கடி கூறி வந்ததை கேட்டதே சதாசிவ பண்டாரத்தாரை கல்வெட்டாராய்ச்சியில் ஈடுபாடு கொள்ள செய்தது. ஓய்வு நேரங்களில் தமது சொந்த ஊரில் இருக்கும் ஆதித்த சோழனால் கட்டப்பட்ட சாஷிநாதேஸ்வரர் கோவிலுக்கு சென்று கல்வெட்டுக்களை படிப்பதை வாடிக்கையாக்கிக் கொண்டார். சில மாதங்களிலேயே இக்கோவிலில் உள்ள அத்தனை கல்வெட்டுகளையும் சரளமாக படித்து அதன் உட்பொருளை அறிந்து தெளிந்த ஞானம் பெற்றார். மதுரை தமிழ்ச்சங்கத்தால் வெளியிடப்பட்ட செந்தமிழ் என்ற மாத இதழில் சதாசிவ பண்டாரத்தார் சோழன் கரிகாலன் என்ற தலைப்பில் 1912ஆம் வருடம் தனது முதல் கட்டுரையை எழுதினார். இக்கட்டுரை இவரது ஆழ்ந்த வரலாற்று மற்றும் தமிழ் புலமையை வெளிப்படுத்தும் விதத்தில் இருந்தது. செந்தமிழ் இதழில் இவரது கட்டுரைகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருந்த காலத்தில் 1914ஆம் ஆண்டு திருத்துறைப்பூண்டியை அடுத்துள்ள குறுக்கை என்ற ஊரைச் சேர்ந்த ஆத்மலிங்கராயரின் மகள் தையல் முத்து அம்மையாரை பண்டாரத்தாருக்கு மனம் முடித்து வைத்தனர் அவரது பெற்றோர். திருமணம் நடந்த பின்னர் வாழ்க்கைக்கு ஒரு வேலை தேட வேண்டும் என்ற நிலை பண்டாரத்தார் அவர்களுக்கு ஏற்பட்டது. அதன்படி தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் எழுத்தராக 1.5 ஆண்டு காலம் பணியாற்றிக் கொண்டிருந்த போது பண்டாரத்தாரின் நண்பர் ஒருவர் திருச்சியில் இருந்த நாமு வெங்கடசாமி நாட்டாரை சென்று காணுமாறு கூறவே பண்டாரத்தார் நாட்டார் அவர்களை நேரில் சந்தித்தார். நாட்டார் அவர்கள் சதாசிவ பண்டாரத்தார் செந்தமிழ் இதழில் எழுதிய கட்டுரைகளை படித்து இன்புற்றவர். ஆதலால் அவருடைய பிறந்த நாட்குறிப்பினை பார்த்து பண்டாரத்தாருக்கு தமிழால் தான் வாழ்க்கை சிறப்புறும் என்றும் அது சார்ந்து தற்காலிகமாக ஒரு அலுவலை பார்க்கலாம் என்று கூறி தஞ்சையில் உள்ள கரந்தை தமிழ்ச்சங்க தலைவர் தாவே உமா மகேஸ்வரன் பிள்ளை அவர்களுக்கு கடிதம் தர அதனை கொண்டு வந்து உமா மகேஸ்வரன் பிள்ளையிடம் காண்பித்து அவரது நட்பினை பெற்றார் பண்டாரத்தார். கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் 3ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் கல்லாடமும் அதன் காலமும் என்ற தலைப்பில் பண்டாரத்தார் ஆற்றிய உரை அறிஞர்களிடையே பண்டாரத்தாருக்கு பெரும் புகழை ஈட்டி தந்தது. குடந்தை நகர உயர்நிலை பள்ளியில் தலைமை தமிழ் ஆசிரியராக இருந்த இவரது ஆசிரியர் வலம்புரி பாலசுப்பிரமணிய பிள்ளை விடுமுறையில் சென்றபோது அப்பள்ளியில் 1 மாத காலம் தலைமை தமிழாசிரியராகவும் 1917 முதல் 1942ஆம் ஆண்டு வரையில் ஏறத்தாழ 25 ஆண்டு காலம் குடந்தையில் உள்ள வானத்துறை உயர்நிலை பள்ளியில் தலைமை தமிழாசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். அக்காலகட்டத்தில் கரந்தை தமிழ்ச்சங்கத்தால் நடத்தப்பட்ட தமிழ் பொழில் என்ற இதழிலும் இவரது கட்டுரைகள் இடம்பெற்று அன்றைய வளரும் தலைமுறையினருக்கு பயனுள்ளதாக இருந்தன. இவ்வாறு செந்தமிழ், தமிழ் பொழில் முதலிய இதழ்களில் மாதந்தோறும் இவரது கட்டுரைகள் வந்த வண்ணம் இருந்தன. இவரது எழுத்துக்களும் ஆய்வுகளும் இதே காலகட்டத்தில் பணியாற்றி வந்த தமிழ் வித்வான் வெங்கடசுவாமி நாட்டார்
கரந்தை தமிழ்வேல் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்களை பெரிதும் கவர்ந்ததோடு அவர்களது பாராட்டுக்களையும் பெற்றன. பேரறிஞர் பண்டாரத்தார் அவர்கள் குடந்தையில் பணியாற்றிக் கொண்டிருந்த துவக்க காலமான 1921 ஆண்டில் அவரது மனைவியார் காலமானார். எனவே 1922 ஆண்டில் எலத்தூரில் வாழ்ந்த சைவ பெரியார் சதாசிவ குருக்கள் என்பவரது மகளார் சின்னம்மாள் என்பவரை 2ஆம் திருமணம் செய்து கொண்டார். குடந்தையில் அவர் இருந்தபோது அவரது ஆய்விற்கு குடந்தை அரசினர் கல்லூரி நூலகம் பெரிதும் பயன்பட்டது. தமக்கு ஓய்வு கிடைக்கும் நேரங்களில் எல்லாம் கும்பகோணம் வட்டத்தில் உள்ள பல ஊர்களுக்கும் சென்று கோவில்களில் உள்ள கல்வெட்டுக்களை படியெடுத்து வந்து ஆய்வு செய்து அந்த ஆய்வுகளில் கண்ட முடிவுகளை அவ்வப்போது இதழ்களில் எழுதி வரும் அரும் பணியை அவர் மேற்கொண்டார். 1933 முதல் 1938 வரை யதார்த்த வசனி என்ற இதழில் துணை ஆசிரியராக இருந்து எண்ணற்ற தலையங்கங்களை எழுதியிருக்கிறார். இவர் தமது ஆசிரியர் வலம்புரி பாலசுப்பிரமணிய பிள்ளையுடன் சேர்ந்து எழுதிய சைவ சமய சிகாமணிகள் 20 எனும் நூலும் கும்பகோணத்தில் இருந்தபோது கருணாகர தொண்டைமான் பற்றி இவர் எழுதிய வரலாற்று நூலும் வெளியாகாத பட்சத்தில் பேரறிஞர் சதாசிவ பண்டாரத்தார் அவர்களுக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கல்வெட்டு ஆய்வாளராக இருந்த T.A. கோபிநாதராயர் அவர்கள் எழுதிய சோழ வம்ச சரித்திர சுருக்கம் என்ற நூலை படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்நூல் அவருக்கு தமிழகத்தை ஆட்சி செய்த சேர சோழ பாண்டியர்களின் வரலாற்றினை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தது. சோழ மண்ணில் பிறந்து வளர்ந்த பண்டாரத்தாருக்கு இயல்பாகவே சோழர்கள் மீது அதீத ஆர்வம் ஏற்பட்டதில் ஆச்சரியமில்லை. எனவே சோழர்களின் சரித்திர தரவுகளை தேடி தேடி படிக்கும் உத்வேகம் பிறந்தது பண்டாரத்தாருக்கு. தாம் பிறந்த ஊரான திருப்புறம்பயத்தில் கிபி 880 ஆண்டு அபராஜிதவர்ம பல்லவர் தனது பேரரசுக்கு உட்பட்ட பழையாறை தலைநகராக கொண்ட விஜயாலய சோழர், கங்க மன்னர் பிருத்திவிபதி ஆகியோரின் கூட்டுப்படைகள் வரகுண பாண்டியரின் படையை தோற்கடித்தன என்றும் மீண்டும் சோழ பேரரசு எழுச்சி பெறுவதற்கு காரணமான போர்க்களமே தமது ஊர்தான் என்றும் அறிந்த பிறகு சோழ சரித்திரத்தின் மீது அவருக்குள்ள அளவில்லா ஆர்வம் பீரிட்டது. அக்காலகட்டத்தில் சோழ வரலாற்று நூல்கள் அனைத்தும் ஆங்கிலத்திலேயே இருந்தன. இந்தியாவிலேயே நீண்ட காலம் ஆட்சி செய்த ஒரே பேரரசான சோழ பேரரசின் வரலாறு தமிழ் மொழியில் முழுமையாக எழுதப்பட வேண்டும் என்று தீர்மானம் கொண்ட பண்டாரத்தார் சோழர்களின் கல்வெட்டுக்கள் அத்தனையையும் படித்து ஆராய்ந்ததோடு அல்லாமல் தமிழகத்திலும் பிற நாடுகளிலும் செங்கோல் செலுத்தி சக்கரவர்த்தியாக விளங்கிய முதல் குலோத்துங்க சோழனின் வரலாற்றை முழுமையான தரவுகளை கொண்டு 1930 ஆண்டு எழுதி முடித்தார். முதற் குலோத்துங்க சோழன் என்ற அந்த நூல் பண்டாரத்தாரின் முதல் வரலாற்று நூலாக அமைந்தது. இந்நூல் கல்வெட்டாய்வாளர் வி. ரங்காச்சாரியார், உவேசா, திருவிகா முதலிய அறிஞர் பெருமக்களாலும் செந்தமிழ், நவசக்தி முதலான இதழ்களாலும் வெகுவாக பாராட்டப்பட்டது. அக்காலகட்டத்தில் பெரும் பேசுபொருளாக உருவெடுத்த இந்நூல் அன்றைய சென்னை பல்கலைக்கழகத்தில் படிக்கும் இன்டர்மீடியேட் மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டது என்பது இந்நூலுக்கு கிடைத்த கூடுதல் சிறப்பாகும். இந்நூல் பாடநூலாக்கப்பட்ட போது தமது வறுமை நிலை நீங்கியதை பேரறிஞர் பண்டாரத்தார் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். அதாவது, முதற் குலோத்துங்கன் கலிங்கத்தை வெற்றி கொண்ட போது ஆசிரியர் ஜெயங்கொண்டர் அவன் மீது கலிங்கத்து வரணி பாடி மகிழ்வித்தார். மன்னர் பெருமானும் அந்நூல் அரங்கேற்றம் கண்டபோது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் பொன் தேங்காய் ஒன்றை உருட்டி தந்து புலவர் பெருமானை மகிழ்வித்தான் என்பர். அதுபோல் யான் அப்பேரரசனது வரலாற்றை எழுதினேன். அது முதல் எனது வாழ்க்கையில் பொருள் முட்டுப்பாடு நீங்கியது, கடன் வாங்க வேண்டிய நிலையும் ஒழிந்தது என்று குறிப்பிடுகிறார். பேரறிஞர் பண்டாரத்தாரின் உடையார்குடி கல்வெட்டு ஆய்வு தமிழ் சரித்திரத்தையே புரட்டி போட்ட நிகழ்வு. சோழர் வரலாற்றின் மீது அன்றைய வரலாற்றாளர்கள் எழுப்பிய பெரும் சந்தேகம் ஒன்றை இந்த ஆய்வின் மூலம் முற்றிலுமாக அகற்றினார் பண்டாரத்தார். சுந்தர சோழனின் ஆட்சி காலத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஆதித்த கரிகாலன் இறப்பில் அன்று வரை மர்மம் உள்ளதாகவே சோழ வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதிய நீலகண்ட சாஸ்திரி நிறுவியிருந்தார். அம்மர்மத்தை கலைத்து போட்டார் சதாசிவ பண்டாரத்தார். இன்றைய கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலின் அருகே உள்ள உடையார்குடி என்னும் ஊரில்
சிவாலயத்தின் கருவறை சுவற்றில் பெரும்பள்ளி அருண்மொழிவர்மனின் கல்வெட்டு சாசனம் ஒன்று தன் அண்ணனான ஆதித்த கரிகாலனை கொலை செய்த சோமன், பரமேஸ்வரன், ரவிதாசன் ஆகிய மூவருக்கும் அவர்தம் உறவினருக்கும் தன்னால் வழங்கப்பட்ட தண்டனைகள் குறித்து பேசுகிறது. இதனை திறம்பட வெளிக்கொணர்ந்த பண்டாரத்தாருக்கு பாராட்டுக்கள் குவிந்தன. எதையுமே தக்க சான்றுகள் மூலம் நிறுவும் பண்டாரத்தாரின் ஆராய்ச்சி முறை அனைத்து தரப்பினர் மத்தியிலும் அவர் மீது பெருத்த நம்பிக்கை விதைத்தது. தமிழ் இலக்கியத்தில் புலமை பெற்று வரலாற்று ஆய்வில் தேர்ச்சி பெற்ற அறிஞராக திகழ்ந்த சதாசிவ பண்டாரத்தாரை சர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் சிதம்பரத்தில் தம்மால் நிறுவப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்ற வருமாறு அழைப்பு விடுத்தார். அவ்வழைப்பினை ஏற்ற பண்டாரத்தார் 1942 ஆண்டு தமிழ் ஆராய்ச்சி துறையில் ஆசிரியர் பணியினை ஏற்றார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பணியில் சேர்ந்ததும் பல்கலைக்கழக நிர்வாகம் அவரை பிற்கால சோழ வரலாற்றை எழுதும்படி கேட்டுக்கொண்டது. அவர் எழுதிய பிற்கால சோழ சரித்திரத்தின் முதல் பாகம் 1949 ஆண்டிலும், இரண்டாம் பாகம் 1951 ஆண்டிலும் பல்கலைக்கழக வெளியீடாக வெளிவந்தன. இதனைத் தொடர்ந்து தமிழ் இலக்கிய வரலாறு கிபி 250 600, தமிழ் இலக்கிய வரலாறு 13, 14, 15ஆம் நூற்றாண்டுகள் ஆகிய 2 நூல்களும் 1955 ஆண்டு பல்கலைக்கழக வெளியீடாக வெளியாகின. 1953 ஆண்டு வயோதிகம் காரணமாக பேரறிஞர் பண்டாரத்தார் பல்கலைக்கழக பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பின்பும் பண்டாரத்தாரின் மேதமையை தமிழுலகம் பயன்படுத்திக் கொள்ள எண்ணிய பல்கலைக்கழகம் மீண்டும் அவரை 1955 ஆண்டு பணியில் அமர்த்தியது. அவர் மீண்டும் பல்கலைக்கழக பணியில் சேருவதற்கு பயணவியல் அறிஞர் சோமலே, பல்கலைக்கழக துணைவேந்தர் நாராயணசாமி பிள்ளை ஆகியோர் முக்கிய காரணமாக இருந்தனர். தொடர்ந்து 1960 ஆண்டு வரை இப்பல்கலைக்கழகத்தில் திறம்பட பணியாற்றிய சதாசிவ பண்டாரத்தார் பிற்கால சோழர் சரித்திரத்தின் 3ஆம் பாகம் நூலை எழுதி 1961 ஆண்டில் பல்கலைக்கழக வெளியீடாக வெளிவந்தது. பேரறிஞரின் பிற்கால சோழ வரலாறு தமிழில் முறையாக எழுதப்பட்ட முதல் நூல் என்ற சிறப்பிற்குரியதாகும். தென்னிந்தியாவை ஏறக்குறைய 400 ஆண்டுகள் ஆண்டு வந்த சோழ மன்னர்களை குறித்த முதல் ஆய்வு நூல் இதுவேயாகும். இந்த மன்னர்கள் ஒவ்வொருவரின் பிறப்பு முதல் அரசியல் நிலவரங்கள், ஆட்சி முறைகள், நாகரீகம், போர் முறைகள், போர்கள் மற்றும் முக்கிய நிகழ்வுகள் என அனைத்தையும் விரிவாக எழுதியவர் சதாசிவ பண்டாரத்தார். இந்நூல் வெளிவந்த பின்னர்தான் பிற்கால சோழர்களின் பெருமைகளை தமிழுலகம் அறியத் தொடங்கியது. பண்டாரத்தார் அவர்களின் சோழ சரித்திரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழ் பயின்ற மாணவர்களுக்கு பாடநூலாகவும் வைக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மாமன்னர் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட வன்னியபுரி தலைநகரின் கங்கை கொண்ட சோழபுரம் திருக்கோவில் மண்டபத்தையும் மதில் சுவற்றையும் அகற்றிய ஆங்கிலேய ஆட்சியர்கள் பெரும் வரலாற்று அழிவுக்கு வழிகோலினர். பெயர்த்தெடுத்த கருங்கற்களை கொண்டு அணைக்கரை எனும் ஊரில் பாலம் ஒன்றை கட்டினர். அவை வெறும் கற்கள் அல்ல, அவற்றின் பெரும்பான்மை கற்கள் சோழகால கல்வெட்டு சாசனங்கள். அதன் அருமை பெருமை அறிந்த சதாசிவ பண்டாரத்தார் அவ்வழகிய கோவிலை சிதைத்து ஆங்கிலேயர் கட்டிய இப்பாலத்தை வரலாற்று கல்லறை என்கிறார். ஆங்கிலேயரின் அறியாமை இன்று வேறு உருவில் நம்மிடமும் நிலவுகிறது. எது வரலாறு என்பதில் நம்மிடம் தக்க தெளிவு இல்லாத காரணத்தினாலேயே நாவல்கள் எல்லாம் வரலாறாக ஏற்றுக்கொள்ளும் நிலையில் உள்ளோம். நாவல் எனும் இத்தாலிய வார்த்தைக்கு தமிழில் புனைவு என்று பொருள். புனைவு என்றுமே வரலாறு ஆகாது. நம்பகத்தன்மையோடு பேரறிஞர் பண்டாரத்தார் தமது நூல்களை எழுதிய காரணத்தினாலேயே அவரது பிற்கால சோழ சரித்திரம் எனும் நூலை அடிப்படையாக கொண்டு கல்கி, சாண்டிலியன் போன்றோர் தங்களது வரலாற்று நாவல்களை படைத்தனர். அந்த வகையில் பொன்னியின் செல்வன் எனும் புகழ்பெற்ற புனைவுக்கு ஆதி ஊற்றாக இருந்தவர் பேரறிஞர் சதாசிவ பண்டாரத்தார் ஆவார். இத்தகைய நூலினை படைத்த காரணத்திற்காக பண்டாரத்தாருக்கு தாமும் தமிழ் கூறும் நல்லுலகமும் பெரிதும் கடமைப்பட்டிருப்பதாக கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி நன்றியுடன் தமது சோழகால சரித்திர ஆதாரங்கள் என்ற கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ் ஆராய்ச்சி துறையில் ஆசிரியராக பணியாற்றிய காலத்தில் தமிழக கல்வெட்டுக்கள்,
செப்பேடுகள், இலக்கியங்கள் ஆகியவற்றில் தமது ஆய்வுகளை மேற்கொண்டு வந்த பண்டாரத்தார் தமிழக வரலாற்றினை எழுதுவதற்கு பெரிதும் துணை நிற்பன கல்வெட்டுகளே என்பதை நன்குணர்ந்தவர். இதுவரை சுமார் 24,000 தமிழ் கல்வெட்டுகளும் 11,000 கன்னட கல்வெட்டுகளும் 5,000 தெலுங்கு கல்வெட்டுகளும் கிடைத்துள்ளன. இக்கல்வெட்டுகள்தான் தமிழக வரலாறு எழுதப்படுவதற்கு பெரிதும் உதவி புரிகின்றன. எனவே இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கல்வெட்டுகளை தடையின்றி படித்து அவற்றின் முழு பொருளையும் மிகைப்படுத்தாமல் உள்ளதை உள்ளபடியாக கொண்டு வரலாற்று நூல் எழுதப்பட வேண்டும் என்பதை தி.வை. சதாசிவ பண்டாரத்தார் குறிக்கோளாக கொண்டிருந்தார். இதன் விளைவாக சோழர் கால கல்வெட்டுகள் அனைத்தையும் படிக்க முற்பட்டார். அவ்வாறு சோழர் வரலாற்றினை வெளிப்படுத்தும் கால கண்ணாடியாக விளங்கிய சுமார் 8,000 கல்வெட்டுகளை தேர்ந்தெடுத்து படித்து முடித்தார். சோழர் சரித்திரம் குறித்த ஆய்வினை அப்போதைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த சர் கே.வி. ரெட்டி நாயுடு அவர்களின் ஒப்புதலுடன் தொடங்கினார். இப்படியாகத்தான் கிபி 9ஆம் நூற்றாண்டின் இடைக்காலம் முதல் 13ஆம் நூற்றாண்டின் இறுதி வரையில் சோழ நாட்டில் அரசாண்ட சோழ மன்னர்களின் வரலாற்றை ஆராய்ந்து 2 பகுதிகளாக எழுதி முடித்தார். இச்சரித்திர நூல்களின் 3ஆம் பகுதி சோழ அரசர்களின் ஆட்சி முறை, அக்காலத்து கல்வி முறை, கைத்தொழில், வணிகம், புழக்கத்தில் இருந்த நாணயங்கள் மற்றும் அவற்றின் மதிப்புகள், சமய நிலை, படைபலம், மக்களது செல்வ நிலை ஆகியவற்றை கொண்டது. இந்நூல் முழுவதும் வரலாற்று வரைவியல் கோட்பாட்டின்படி எழுதப்பட்டது என்பது இந்நூலின் கூடுதல் சிறப்பாகும். இச்சரித்திர நூலை எழுதும் போது ஏற்படும் ஐயங்களை களைவதற்காக தாமே நேரடி கள ஆய்வுகளையும் மேற்கொண்டார். கடலூர் திருவந்திபுரம் கோவிலில் இருக்கும் 3ஆம் ராசராச சோழனது 15ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு மிக முக்கியமான கல்வெட்டாகும். அதாவது சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த கோப்பெருஞ்சிங்கனை ஹொய்சாலா மன்னன் வீர நரசிம்மன் தோற்கடித்து கைது செய்ய சோழ மன்னன் 3ஆம் ராசராச சோழன் அவனை மீட்டு மீண்டும் சோழ அரியணையில் அமர்த்திய செய்தியை கூறுவதாகும். இக்கல்வெட்டை நேரடியாக கண்டு அதன் உண்மைத்தன்மையை அறிய விரும்பிய சதாசிவ பண்டாரத்தார் கடலூர் புகைவண்டி நிலையத்தில் இருந்து கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் நடந்தே திருவந்திபுரம் கோவிலுக்கு வந்து தமது ஆய்வை முடித்துச் சென்றார். அதே போன்று அருகாமையில் இருக்கும் திருமானிக்குழி, திருவதிகை, திருநாவலூர் போன்ற ஊர்களில் இருக்கும் கோவில்களின் கல்வெட்டுக்களை ஆய்வு செய்வதற்கு வாகன வசதி இல்லாத நிலையில் கால்நடையாகவும் வழிப்போக்கர்களின் மாட்டு வண்டிகளிலும் சென்று தமது பணிகளை முடித்து வந்தார். மேலும் இந்நூல் அச்சு வடிவில் வருவதற்கு முன்பாகவே அதில் உள்ள பல இடர்பாடுகளை கண்டறிந்து சுத்தமாக களைந்தார். அவரது கடுமையான முயற்சியால் பிற்கால சோழ சரித்திரம் நூல் வெளிவந்தவுடன் விமர்சனங்களுக்கு உள்ளாகாமல் இருந்ததற்கு முக்கிய காரணம் பேரறிஞர் பண்டாரத்தார் அவர்களின் எழுத்து நடையில் சான்றுகள் மட்டுமே பேசுவதாக அமைந்திருந்ததுதான். 1949ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழக வெளியீட்டுத் துறையினால் வெளியிடப்பட்ட இந்நூல் கடந்த 2008ஆம் ஆண்டு மறுபதிப்பு செய்யப்பட்டு 1000 பிரதிகள் வெளியிடப்பட்ட சில மாதங்களிலேயே விற்று தீர்ந்தன. தற்காலத்தில் சோழர் வரலாறு பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்பவர்களுக்கும், போட்டித் தேர்வுகளை எழுதுபவர்களுக்கும், சரித்திர நாவல்களை எழுதுபவர்களுக்கும் இது வேத நூலாக விளங்குகிறது. சோழர் வரலாற்றில் பலர் முனைவர் பட்ட ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு இந்நூல் ஆதர்சமாக இருந்து வருகிறது. இவரது ஆய்வு திறமையை கண்ட மதுரை திருவள்ளுவர் கழகம் 1956ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் நாள் ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது. அதே ஆண்டு ஏப்ரல் மாதம் சென்னை எழுத்தாளர் சங்கம் தனது 4ஆம் ஆண்டு விழாவில் அப்போதைய கல்வி அமைச்சர் திரு சி. சுப்பிரமணியம் அவர்களை கொண்டு பண்டாரத்தாருக்கு கேடயம் வழங்கி சிறப்பித்தது. தமிழகம் தாண்டி வெளி மாநிலங்களில் இருக்கும் கல்வெட்டுகளையும் தனது ஆய்வுக்கு எடுத்த ஆராய்ச்சி பேரறிஞர் இன்றைய ஒடிசா மாநிலம் மகேந்திரகிரி குன்று பகுதியில் உள்ள பெரும்பள்ளி ராஜேந்திர சோழனின் கல்வெட்டை 1957ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் பொழில் நூலில் வெற்றிகரமாக வெளியிட்டார். 1959ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பேரறிஞர் பண்டாரத்தார் நோய்வாய்ப்பட்டார். தமது உடல் நோயுற்ற காலத்திலும் கல்வெட்டுத் துறையில் மிகுந்த ஈடுபாடும் நினைவாற்றலும் கொண்டவராக பேரறிஞர் காணப்பட்டதோடு தமது இறுதி காலத்திலும் தொடர்ந்து ஆய்வு பணியை செய்து வந்தார்.
தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் நான் செய்ய வேண்டுமென நிறைய இருப்பதாகவே நினைக்கிறேன். அந்த தொண்டு என்னை மகிழ்வித்தும் அதுவே பெருந்துணையாகவும் நிற்பதால் அதனென்றும் விலக விரும்பவில்லை என்று அவர் தமது இறுதி காலத்தில் குறிப்பிட்டுள்ளது ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான நெகிழ்ச்சி வாசகம். பேரறிஞர் பண்டாரத்தார் திருப்புறம்பய தல வரலாறு, காவிரி பூம்பட்டினம், செம்பியன் மாதேவி தல வரலாறு, பாண்டியர் வரலாறு, இலக்கிய ஆராய்ச்சியும் கல்வெட்டுகளும், கல்வெட்டுகளால் அறியப்பெறும் உண்மைகள், சதாசிவ பண்டாரத்தார் ஆய்வு கட்டுரைகள், திருக்கோவிலூர் புராணம், தொல்காப்பிய பாயிர உரை ஆகிய பல அரிய நூல்களையும் எழுதி தமிழன்னைக்கு அணி செய்துள்ளார். இவற்றை வெறும் கற்பனையாகவோ அல்லது வழி வழியாக வழங்கப்பட்டு வரும் கதைகளின் அடிப்படையிலோ அல்லாமல் வரலாறு மற்றும் கல்வெட்டு சாசனங்களின் அடிப்படையில் படைத்து தல வரலாறுக்கான புதிய பாணியை வகுத்ததோடு வரலாற்றின் மீதான மரியாதையையும் வளர்த்தெடுத்தார். தமிழோடு தொடர்புடைய பல மாநாடுகளிலும் பேரறிஞர் பண்டாரத்தார் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். தமிழக புலவர் குழுவானது முதலாக திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தில் கூடிய பொழுது அதன் முதல் கூட்டத்திற்கு அவர் தலைமை தாங்கியுள்ளார். தஞ்சாவூரில் ஜே.எம். சோமசுந்தரம் பிள்ளை பெரும்பள்ளி ராசராசன் விழாவை முதலாக ஆரம்பித்த பொழுது அக்கூட்டத்தில் பேரறிஞர் பண்டாரத்தாரை முதற் சொற்பொழிவு நிகழ்த்தச் செய்து கௌரவித்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அறிஞர் ஔவை சு. துரைசாமி பிள்ளை, பேராசிரியர் கோ. சுப்பிரமணியம் பிள்ளை, அறிஞர் கா. வெள்ளை வரணாணர் முதலிய நல்ல நண்பர்கள் அவருக்கு கிடைத்தனர். மறைமலை அடிகள், நாவலர் சா. சோமசுந்தர பாரதியார், திருவிக்கா, தமிழ்தாத்தா உவேசா, கவிமணி, ராபி சேது பிள்ளை, தோப்போமி வையாபுரி பிள்ளை உள்ளிட்ட பல தமிழ் அறிஞர்கள் இவரது நெருங்கிய நண்பர்களாக விளங்கினர். சிறந்த சிவபக்தரான பண்டாரத்தார் 1928 முதல் தாம் இறக்கும் வரை தமது பிறந்த ஊரான திருப்புறம்பயத்தில் உள்ள கோவிலில் சைவ சமய நால்வருக்கும் ஆண்டுதோறும் குரு பூஜை நடத்தி வந்தார். அது தொடர்ந்து நடப்பதற்கு இவர் ஏற்பாடுகள் செய்திருந்த போதும் தற்போது நின்றுவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 1953 ஆண்டில் திருப்புறம்பய கோவில் குடமுழுக்கு நடந்த பொழுது பேரறிஞர் பண்டாரத்தார் தமது சொந்த செலவில் முதல் பிரகாரத்தில் நடராசர் சன்னதிக்கு நேர் எதிரே சைவ சமய குரவர்கள் நால்வருக்கும் மண்டபம் கட்டித்தந்து சிறந்த சைவ சமய பற்றாளராக திகழ்ந்தார். பேரறிஞர் பண்டாரத்தார் தமிழ் வளர்ச்சிக் கழகம் வெளியிட்ட தமிழ் கலைக்களஞ்சிய பதிப்பாசிரியர் குழுவிலும் தமிழ் பொழில் இதழாசிரியர் குழுவிலும் உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றியவர். இவ்வாறு ஆய்வுலகில் பலரால் ஏற்கத்தக்க வகையில் தமக்கென்று ஓர் ஆராய்ச்சி நெறிமுறையை வகுத்து கொண்டு நடுநிலையுடன் செயல்பட்ட ஆராய்ச்சி பேரறிஞர் பண்டாரத்தார் தமிழ் இலக்கிய வரலாறு மற்றும் தமிழ் இலக்கிய வளர்ச்சி குறித்த ஆய்வுகளுக்கும் வரலாற்று ஆய்வுகளுக்கும் மகத்தான பங்களிப்பை வழங்கி தமது வாழ்நாட்களை தமிழுக்காகவே அர்ப்பணித்தவர். தமது வாழ்நாள் முழுவதும் வரலாற்றை மட்டுமே ஓயாமல் தேடி ஓடிய தமிழ் ஆராய்ச்சி பேரறிஞர் தி.வை. சதாசிவ பண்டாரத்தார் 1960 ஆண்டு சனவரி மாதம் 2ஆம் நாள் தமது 68வது வயதில் பல்லாயிரக்கணக்கானோர் சிந்தைகளில் வரலாற்று தேடல் எனும் தீச்சுடரை பற்ற வைத்த நம்பிக்கையோடு ஈசனடி சேர்ந்தார். கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் மா. ராசமாணிக்கனார் விடுத்த இரங்கல் செய்தியில் கல்வெட்டு ஆராய்ச்சி அதன் முதல்வரை இழந்துவிட்டது. ஆராய்ச்சி அறிஞர் தங்கள் அண்ணாவை இழந்துவிட்டனர். தமிழ் ஆராய்ச்சி எனும் தாய் தம் செல்வ மகனை இழந்துவிட்டால் உலகம் எதை கேட்டாலும் சொல்ல வல்ல பேர் அறிஞரை இழந்துவிட்டது என்ற இரங்கல் செய்தி அனைவரது நெஞ்சத்தையும் உலுக்கியது. கரந்தை தமிழ்ச்சங்கம், மதுரை தமிழ்ச்சங்கம், பாவேந்தர் பாரதிதாசன், மு. வரதராசனார், அறிஞர் சோமலே மற்றும் பலர் பேரறிஞர் பண்டாரத்தாருக்கு உருக்கத்துடன் புகழ் மாலை தெரிவித்தனர். இவரது படைப்புகள் தமிழில் வெளிவந்துள்ள வரலாற்று ஆய்வு நூல்களின் ஆதியாக கருதப்படுகின்றன. தமிழக அரசு இவரது படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கியுள்ளது. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இவர் குறித்து 2 நூல்களை வெளியிட்டுள்ளது. இலக்கியமும் கல்வெட்டுகளும் மற்றும் கல்வெட்டுகள் கூறும் உண்மைகள் ஆகிய 2 கட்டுரை தொகுப்புகளை சதாசிவ பண்டாரத்தார் அவர்களின் மகன் திருஞான சம்பந்தர்
1961 பதிப்பாகவும் கொண்டு வந்தார். சிற்றூரில் பிறந்து தமது ஆராய்ச்சிகளின் தூண்டுதலால் ஆர்வம் பெற்று தமது சொந்த முயற்சியில் கல்வெட்டுகளை ஆராய்ந்து மறைந்து கிடந்த வரலாற்று உண்மைகள் பலவற்றை வெளிப்படுத்தி பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த பேரறிஞர் சதாசிவ பண்டாரத்தாரின் தமிழ் பணி தமிழ் கூறும் நல்லுலகில் என்றும் நிலைத்திருக்க அவரது நூல்கள் தமிழர்களாகிய நம் ஒவ்வொருவர் இல்லங்களிலும் இருத்தல் ஒன்றே அவருக்கு நாம் செலுத்தும் நன்றி கடனாகும். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அந்நாட்டின் உண்மை சரித்திரம் அந்நாட்டு தாய்மொழியிலேயே வெளியிடப்படுதல் முக்கியம் என்ற கருத்தை உறுதியாக கொண்டிருந்த பண்டாரத்தார் நோக்கத்தை நிறைவேற்றும் கனவை சுமந்து தன் வாழ்நாள் முழுமையும் அர்ப்பணித்தார் என்பது கொண்ட கொள்கையில் எவ்வளவு அறமும் நெறியும் ஒழுக அவர் வாழ்ந்திருந்தார் என்பதற்கு தக்க சான்று. தாம் தேர்ந்தெடுத்த பாதையில் முழு ஈடுபாட்டையும் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் தன் வாழ்வு முழுவதையும் வாரி கொடுத்து உழைத்த பேரறிஞர் பண்டாரத்தாரை இன்றைய தலைமுறை இளைஞர்கள் முன்னோடியாக எடுத்துக்கொண்டு வெற்றி காண வேண்டும் என்பதையே பெருமகனார் தீவை சதாசிவ பண்டாரத்தார் பெருவாழ்வு நமக்கு உணர்த்துகிறது.